ஆரம்பிச்சிடலாம் சார். गजानन पद्मार्कं गजानन महर्निशं अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं तिथिर्विष्णुस्तथा वारो नक्षत्रं विष्णुरेव च योगश्चकरणं चैव सर्वं विष्णुमयं जगत्. ஓகே ஃபைன் சார். லாஸ்ட் செஷன்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா சார்? இல்ல இன்னைக்கு நம்ம புதுசு ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் இல்லையே. அப்போ ஒன்லி அந்த ஆமா நான் என்ன நினைச்சேன், அவர் இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண அப்படின்னா பண்ணலாம். ஸோ தட் புனே இல்லையா? ஆமா புனே புனே தானே பழசு. இந்த பாட்டலிபுத்திரம்னு சொல்றது அது இல்லையா? இல்ல பாட்டலிபுத்திரம் பீகார். ஓகே 11th July 2000. இல்ல சின்ன பையன் தான் அவன், 15 வயசு. ஆனா கொஞ்சம் இன்னும் நேத்தி பாக்கல, நேத்தி கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி அதான் இப்பதான் ஆனே பண்றேன். அந்த ஜாதகம் எப்படி இருக்கு இதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். 1749 549 இல்லையா? 549 PM ஒரு நிமிஷம் மாத்திரலாம். ஹலோ என்ன சார் இப்ப எடுத்து இல்ல இருக்கு வந்துட்டேன். அந்த இது ஹாரோஸ்கோப் ஜெனரேட் செஞ்சு பாத்தேல அப்படின்னு. என்னாச்சு? ஓகே ஷேர். June 2008 இல்லையா? ஆமா 11 June 2008. அட போன் ஏதோ ஃபால்ட் கொஞ்சம் அப்ப ஸ்ட்ரக்கா. ஜூலை நான் ஷேர் பண்ணிட்டா ஸ்கிரீனு சார்? நீங்க ஷேர் பண்ணிடுங்க. அதான் one second. Now right. இது எந்த ஆப்ஷன்ல போனோம்? வரேன் நான். அந்த உங்களுக்கு இந்த குரூப்ல அந்த லிங்க் போட்டு விடவா? நம்ம குரூப்ல அந்த லிங்க் போடுறேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வேணா காப்பி பேஸ்ட் செஞ்சுக்கோங்க. குரூப்ல அந்த லிங்க் போட்டிருக்கேன். Pune 11 July 5:40. நீங்க எல்லாம் போட்டாச்சு ஆல்ரெடி. ஆமா நேத்தி பாத்துட்டு இருப்பேன் இல்லையா? இங்கிலீஷ் மாத்தியாச்சு இல்லையா? ஆமா மாத்தியாச்சு. காண்றதா? ஆமா ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, நம்ம அப்புறம் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லக்னம். ஆமா லக்னம் குரு, அது வந்துட்டு தனுஷ்ல சொந்த வீட்ல இருக்கார். அதே அவ்வளவுதான், அது போதும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வரைக்குமே போதும். தனுசு லக்னம் அங்க என்ன கிரகம் நிக்கிறது. அடுத்து ஆமா. ரெண்டாவது வந்து ராசி என்ன ராசி. ராசி ராசி வந்துட்டு துலா துலா துலாம். ராசி. நட்சத்திரம் நட்சத்திரம் சுவாதி. சுவாதி. அப்போ தசை தசை. ராகு ஆமா இவர் மங்களன் ஆரம்பிச்சிருப்பார். கீழே போனா இவர் வந்துருமே தசை. நம்ம இன்கேஸ் நம்ம பை ஹார்ட்டா சும்மா ஒரு கரெக்ட் கரெக்ட். ராகு தசை. ஓ 18 வருஷம் அதுக்கு ராகு தசை தான் இருக்கு அந்த பையனுக்கு. ஓகே ஓகே. ராகு தசை ஆரம்பிச்சிருக்கும். ஆமா ராகு தசை. இப்போ வந்து குரு தசை 21ல இருந்து 37 வேற 16 வருஷம் இல்லையா? ஆமா இப்போ ராகு தசை தான் நடந்துட்டு இருக்கு. ராகு தசை முடிஞ்சிருது இல்லையா? இல்ல ராகு தசை முடிஞ்சாச்சு. இப்போ குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. 2 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு 2001ல இருந்து 37 வரைக்கும். அப்படின்னா இந்த பையன் வந்துட்டு இப்போ 15 வயசு. அப்போ மேக்சிமம் அவனோட எல்லா எஜுகேஷன் எல்லாமே குரு தசையில ஆயிடும். குரு தசை எல்லாமே மகாதசை தான். மகாதசைனா பெரிய தசைகள் இல்லையா? பெரிய தசை. ஆமா இது அடுத்தும் வந்து சனி அதுவும் பெரிய தசை. சனி பெரிய தசை. அடுத்து மெர்க்குரி பெரிய தசை. புத தசை அதுவும் பெரிய தசை. மேக்ஸிமம் ஆஃப் லைஃப் எல்லாமே இருக்கு மகாதசையில. ஆமாமா 73னா என்ன அதுக்குள்ளயுமே 65 வயசு ஆயிடுவேன். அதுல எல்லா மகாதசையில முடிஞ்சிடும். ஆமா அது வரைக்குமே அவர் பார்த்து முடிச்சிருவார். சுவாதி நட்சத்திரம். ரைட் சார். சோ இப்போ இவனோட மெயினா இவன் வந்துட்டு சமத்த பையன் தான். ஆனா அவன் வந்து அப்பா அம்மாக்கு அவன் படிப்பை பத்தி ரொம்பவே டென்ஷன். அவன் கொஞ்சம் கேர்லெஸ் ஃபெலோ. அதாவது படிப்புல ரொம்ப அப்படி ஒரு அம்பிஷன் இல்ல அவனுக்கு. அவ்வளோ ரொம்ப படிக்கணும்னு அப்படி எல்லாம். எனக்கு இப்ப வரைக்குமே இல்ல ஆம்பிஷன்லாம். 30 இயர்ஸ் ஆயிடுது. இல்ல அப்போ இப்போ எல்லாம் ஒரே ஒரு பையன் தான் ஆளுக்கு இருக்கு. அப்போ ரொம்பவே அவன் என்ன படிக்கிறதே இல்லை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் என்ன 10th அப்புறம் அவனை என்ன லைன்ல அனுப்புறது அதெல்லாம் அவனோட கவலை. அப்பா சரி சரி சார். உங்களோட கெஸிங் சொல்லுங்க. நான் ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கறதையும் சொல்றேன். அப்புறமா எப்படி இருப்பாருங்கிறதையும் சொல்றேன். இல்ல அவன் வேற நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப மீன்ஸ் எனக்கு அந்த பையனை நல்லா தெரியுமே. ரொம்ப நல்ல கர்நாடிக் சிங்கர். நல்லா பாட்டு பாடுவேன். செம்மையா பாட்டு பாடுவேன். தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் உட்காந்து ரொம்ப நல்ல ஒச்சை ஜம்முன்னு பாடுவேன். எல்லாமே மிருதங்கம் வாசிப்பேன். அதெல்லாம் நல்லது. ஆனா அவன் கொஞ்சம் அவன் மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருக்கும் படிப்பு விஷயத்துல எல்லாம். அதான் அவ அப்பா அம்மா பிரச்சனை. அண்ட் ஒரு ஆம்பிஷன் இல்லை. அப்படி ரொம்ப ஜாஸ்தி படிக்கணும் ஏதோ பண்ணணும் அப்படி ஒண்ணும் இல்லை அவனுக்கு. ஏதோ படிக்கணும்னு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்றான் படிப்புல. இதாக அவனோட அப்சர்வேஷன் நாங்க பண்ணோம். அந்த பையனை தெரியும் சொல்லி சொல்றேன். அவனோட இந்த இதுல குரு இருக்கு பார்த்ததுமே நினைச்சேன் ஐயோ ரொம்ப நல்ல ஜாதகம். ஏன்னா குரு வந்துட்டு லக்னத்திலே இருக்கு. அப்போ குரு 5ஆம் வீட்டையும் பாக்குறார் 9ஐயும் பாக்குறார் இல்லையா? 9 வந்துட்டு யாரு சூரியனோட வீடு. அதுல மங்களனமும் சனி உட்காந்து இருக்கு. ஆமா சோ அது ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவ். பின்ன நானும் இப்பதான் பாக்குறேன் இவரோட ஜாதகத்தை. ஒண்ணு நீச்சமாயிட்டு இல்ல இவரோட இதுல. ஏதாவது உச்சமா இருக்கோ பாக்குறேன். இல்ல ஒண்ணு உச்சமும் இல்ல ஒண்ணு நீச்சமும் இல்ல. ரைட் ஓகே. ஒன்லி குரு வந்து ஆட்சி சொந்த வீட்டுல இருக்கார். வேற யாராவது சொந்த வீட்டுல இருக்காளா? இல்ல இல்ல வேற யாருமே சொந்த வீட்டுல இல்ல. குரு தான் இருக்கார். கரெக்ட். இப்போ படிப்புக்கு நம்ம ஜென்ரலா இது 2nd 4th ஹவுஸ் பார்ப்போம். ஆனா ஹையர் ஸ்டடீஸ்க்கு 4th ஹவுஸ். இப்ப 4ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். அவர் நல்லா தான் இருக்கார். அப்ப அப்படி பார்த்தா அவரோட இருக்கணும் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம். ஆனா இப்ப 15 வயசு தான் பையன் இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா அப்படி தோணலை. மேபி இந்த 2nd ஹவுஸ் ராகு பிரைமரி எஜுகேஷன் ரொம்ப நல்லா போல. அது நல்லாவே தெரியும். கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா தான் இருந்தேன் ஸ்கூல்ல எல்லாம். அப்படி ரொம்ப நல்லா படிக்கல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்த பையனுக்கு. ஆனா அவன் சரியா அதை யூஸ் பண்ணல. அதான் அவ அப்பா அம்மா வருத்தம். அது வந்து 2ஆம் வீடு ராகு இருக்காரு. அதுல
ஆனா ஆமா. அதோட அதிபதி சனி. ம். அந்த சனி வந்துட்டு யாரு சூரியனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. வீட்ல மங்களனோட வீட்டுல இருக்க. மங்களனும் சனியும் சேர்ந்து இருக்கா ஆமா சூரியனோட வீட்டுல, பாக்யாதிபதி வீட்டுல, ஆமா இல்ல பாக்யஸ்தானத்துல. ஆமா. அப்ப சூரியன் வந்து கெடுதல் பண்ண மாட்டார். ஆனா அந்த சனி வந்து அவ வீட்டுல உட்கார்ந்து இருக்கார். அப்போ அந்த பாக்யஸ்தானத்துல வீடு இருக்கார். பிளஸ் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மங்களன் சனிங்கிறது ஒரு ஒரு அன்ஆஸ்பிஷியஸ் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு, இல்லையா? ஒரு ஆமா சேரக்கூடாத கரெக்ட். காம்பினேஷன் அது. மங்களன் அண்ட் சனி. ஓகே. இப்போ மங்களன் அண்ட் சனி ஒன்னா சேர்ந்து இருந்தாவே அந்த இடத்த கெடுத்து விடணும். அப்பா ஆமா. வகையில ஒரு இல்ல, ம். 9ங்கிறது பாக்யஸ்தானம். அப்பா அப்பா வகையில இவருக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்க அவ 2 பேரும் செய்யணும். அப்புறம் சனியும் ஆல்ரெடி பகை இல்லையா, அப்பா ஆமா. பையனுக்கு ஆகாம இருக்கணும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த ஜாதகத்திலேயே. குரு பார்வை இருக்கு 9ஆம் ஆமா, வீட்டுல. எக்ஸாக்ட்லி. குரு பார்வை இருக்கிறதுனால அவெல்லாம் ஒன்னும் சமத்தாயிடுறா 2 பேரும். இப்ப சில்மிஷம் ஆமா. செய்யற குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் மிரட்டி விட்டோம் அப்படின்னா ஆஹ் கொஞ்சம் அப்படியே சைலண்டா ஆகிற மாதிரி சொல்றேன் இல்லையா. உள்ளுக்குள்ள விஷமும் இருக்கு. ஆனா சும்மா யாராவது ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு போறோம், குழந்தைங்க ரொம்ப சேட்டை செஞ்சுட்டு இருக்கு, பொறுக்க முடியாத யார் சொல்லி கேட்கல, திடீர்னு ஒருத்தர் மீசை வச்சுட்டு வருவார், ஜெய்ஜாண்டிக்கா வருவார், ஹாய் ஹூய் ஹூயின்னாருன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிடும், ம். இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷமம் இருக்கு மனசுக்குள்ள. அவர் எப்ப கிளம்புவார் நம்ம விஷமம் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்க சனியும் மங்களனும் விஷமே பண்ண முடியாது. அவர் நல்லதும் பண்ண மாட்டா, கெட்டதும் பண்ண மாட்டா. தே வில் பி நியூட்ரல். அந்த ஆமா ஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானம். நியூட்ரல். அப்புறமா வந்து பாக்யஸ்தானாதிபதியே வந்து சூரியன். அது சூரியன் சூரியன். வந்து எங்க இருக்காரு, அதாவது நம்ம இப்போ ஒரு 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 அவர் ஸ்தானத்துல ஒரு கெட்ட கிரகம் இருக்கு, நீச்ச கிரகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷமமான காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கறதாலவே அது வந்து அந்த அந்த ஸ்தானம் கெட்டு போயிடும்னு சொல்ல முடியாது. இல்ல அது வந்துட்டு சூரியன் வந்துட்டு புதன் வீட்டுல இருக்கார். அண்ட் புதன் வந்து ஆமா நீங்க ஒரு புத ஆதித்ய யோகம் சொல்லியிருக்க இல்லையா, அப்ப அது இருக்கு. ஆமா ஆமா, அது ஒண்ணு. அதுவும் விட இன்னும் பெருசு எது அப்படின்னா வந்து கேந்திரத்துல இருக்காரு சூரியன். பாக்யாதிபதி கேந்திரத்துல இருக்காரு. 1 4 7 10 கேந்திரம் இல்லையா. கரெக்ட். 7th ஹவுஸ்ல. ஆமா கேந்திரம் பிளஸ் வந்து அந்த கேந்திர அதிபதியே கேந்திரத்துல இருக்காரு. ஆமா. கேந்திர அதிபதி கேந்திரத்துல இருக்கார் புதன். ஆமா, 7 10க்கு அதிபதி. ம். அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மங்களன் சனினால பாதிக்கப்படாது. சூரியன் வந்து correct. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. சூரியங்கிறது ஆல்ரெடி அப்பா, ம். பித்ருக்காரகன். 9ஆம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம். அப்பா வகையில எல்லா சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கும் இவனுக்கு, ம். ஃபுல் சப்போர்ட். அதுவும் 10ஆம் இடம் அப்படிங்க 11 லாபஸ்தானத்திலயும் சந்திரன் இருக்கார். ஆமா லாபஸ்தானத்துல 11 தானே சந்திரன். ஆமா. சந்திரனும் சுக்கிரனும் வேற பரிவர்த்தனை. சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஓ கரெக்ட் கரெக்ட். இப்ப பார்க்கவே இல்லை. என்ன கரெக்ட். ஆகுறது அப்படின்னா வந்து இவருக்கு வந்து அம்மா, அப்ப தங்கையில இருந்தாருன்னா, அப்ப சித்தி பசங்க, அப்படி பெரியம்மா பசங்களா இருந்தா கூட தங்கைகள், பாட்டி, இப்படியான அஹ், ஸ்திரீகள் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இப்படி இருக்கக்கூடியவா ம். சப்போர்ட்டிவா இருப்பா. நம்ம 8ல வந்து அவரு சுக்கிரன் மறைஞ்சிடுறார் அப்படின்னாலும் கூட அவர் வந்து ஐஸ்வர்யகாரகன், இல்லையா? ஆனா ம். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா யோகம்னு சொல்லியிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. கரெக்ட் கரெக்ட். போன வாட்டி தான் பார்த்தோம். 6ஆம் இடத்து அதிபதி 6க்கு அதிபதி 8 12லயும், 8க்கு அதிபதி 6 12லயோ இருந்தாருன்னா அது யோகத்தை தந்துரும், ராஜயோகத்தை தந்துரும். அதுவும் அந்த தசை வர்றப்பதான். நம்ம இவர் வந்து சுக்கிர தசைன்னு எங்கேயோ இருக்கு அவருக்கு. ஆனாலும் அந்தந்த ஆமா. புத்திகள் வரும்பொழுது அந்த யோகத்தை கொடுத்துரும். ம். இப்போ இவருக்கு இந்த ஜூபிட்டர் தசை ஃபுல்லாவுமே இப்படிதான் இருப்பார். ஜூபிட்டர் தசை ஏன் அப்படின்னா இங்க ஜூபிட்டர் வக்ரம். எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. நம்ம இல்ல ஒரு மினிட். ஜூபிட்டர் தசை குரு தசையில எப்படி இருப்பாரு சொன்னேன்? இப்படிதான், இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நன்னா இருக்கும். அச்சா. இப்ப வந்து நம்ம இவர் தான் சாஸ்திரத்துக்கு அதிபதினு சொல்லியிருக்கோம். யாரு? வீனஸ். ஆமா சுக்கிரன். சுக்கிரன் அதாவது குருவும் தான். நம்ம சாஸ்திரங்கள், ஜோதிஷம், எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய சாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 4 7 10 கேந்திரத்திலயோ இல்லைன்னா திரிகோணத்திலயோ, முக்கியமா திரிகோணம்,
அடுத்து கேந்திரம். இதுல கேந்திர திரிகோணங்கள்ல இது திரிகோணம் பிரைமரி திரிகோணம் அந்த கேந்திரங்கள்ல சுப கிரகங்கள். ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் வந்து இவர் சுக்ரன், அடுத்து குரு, அது அடுத்து இருக்கக்கூடிய புதன், தனித்த புதன் இல்லைன்னா சுப கிரகத்தோட சேர்ந்த புதன், அப்புறமா வந்து வளர்பிறை சந்திரன். இவர்கள் இருந்தா வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுலயும் சுக்ரன் நின்னாருன்னா ஜோதிஷம் படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப இவனுக்கு அது இல்ல, இந்த பையன். ஆமா, இவருக்கு அப்படின்னு இல்ல. இருந்தாலுமே 2ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி, வாக்கு, பாட்டு இதெல்லாம் இல்லையா, குரல் வளம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்ப அங்க சுக்ரன் பாக்குறாரு இல்லையா, 7ஆம் பார்வை அந்த சாஸ்திர ஞானங்கள் எல்லாம் கொடுத்துடுறாரு. ராகு அப்படிங்கிறவர் ஒரு மேக்னிஃபைஸ் பண்ணிட்டே போவார், பூத கண்ணாடி மாதிரி. அந்த ஸ்தானத்துல எங்க நிக்கிறாரோ, யாரோட சாரம்ல அந்த ஸ்தானத்துல நிக்கிறாரோ, இல்லைன்னா யாரோட பார்வைய வாங்கி நிக்கிறாரோ, அவர் வந்து வாங்கி கொடுக்கிறவர் தானே. அப்ப வந்து அவர் வந்து மேக்னிஃபைஸ் பண்ணிட்டே போவார். அது எந்த அளவுக்கு விஸ்தாரம் பண்ண முடியுமோ, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அதை விஸ்தாரம் பண்ண முடியுமோ அப்படி விஸ்தாரம் பண்ணி கொடுப்பாரு. அப்ப இவருக்கு ஞானம் உண்டு. இந்த மாதிரி மியூசிக் எஜுகேஷன்ஸ் அதுல உள்ளதான ஞானங்கள் எல்லாமே உண்டு. இப்போ நம்ம ரொம்ப முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு கிரகம் இந்த இவர் பாட்டு பாடுறாருன்னு எப்படி தெரியும்? இதை பார்த்தா இந்த 2ஆம் வீட்டுல சுக்கிரனோட இது பார்வை இருக்குல்ல. மியூசிக் ஜெனரல் நம்ம மியூசிக்னு சொல்லிட வேண்டியதுதான். எல்லாமே மியூசிக் ஓரியன்டட். கலை கலை. ஆனா அப்ப நீங்க வந்துட்டு பாட்டுக்கு 3ஆம் இடம்னு சொல்லியிருந்தேன். 3ஆம் இடம் வாக்கு, 2ஆம் இடம் வந்து வாக்கு, குரல், பாட்டு 2, 3. அது ஒவ்வொரு நம்ம எடுக்கிற இது பொறுத்து, அந்த பொறுத்து, அந்த நம்ம பிக்ஸடா எது ஒண்ணுமே பிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது நம்ம அஸ்ட்ராலஜில. நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசம்ஷன் தான் அது, நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த இவர் வந்து கலைகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், சுக்ரன், லக்ஸரி. அப்ப அந்த 6ஆம் வீடு அதிபதி வந்துட்டு 8ல இருக்காரு, அதனால அவர் ஃபுல்லா மறைவு ஆகலை, அதுதானே சொல்றோம்? மறைவுதான் 6, 8, 12 மறைவுதான். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா அது ராஜயோகம் அப்படின்னு வராஹர் சொல்றாரு. அந்த தசை வரும்போது பீக்ல தரும். இன்கேஸ் தசை வரலனாலும் கூட புத்திகள் வர்றது இல்லையா உள்ள, அப்ப அந்தந்த புத்திகள் வரும்போது இன்னும் லிஃப்ட் பண்ணிடும். இப்ப இவருக்கு வந்து ஜூபிட்டரை விட புதன் ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸா இருக்கும். ஆமா, புதன் ஆஸ்பிஷியஸ். குரு ஏன் ஆஸ்பிஷியஸா இல்லையா? ஆஸ்பிஷியஸ் இல்லன்னு சொல்லல, அவர் பார்வை ஆஸ்பிஷியஸ் தான். ரொம்ப முன்னாடி நான் சொன்னது, ஒரு கிரகத்துல இருந்து சூரியன் 5ஆம் இடத்துல நின்னாருன்னா வக்ரம் ஆரம்பிக்கும் அந்த கிரகத்துக்கு. இப்ப நம்ம வக்ரமாற கிரகங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் சந்திரனுக்கு வக்ரமே கிடையாது. ஆமா, சூரியன்ல இருந்து 7ஆம் வீடு தானே குரு. ஆமா, 5ல இருந்து 9 வரைக்குமே சூரியன்ல இருந்து என்னப்படாது, குருவுல இருந்து பாருங்க. குருவுல இருந்து குரு வந்து துலாம்ல இருக்காரா? குரு வந்து இதுல தனுசுல இருக்காரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷத்துக்கு சூரியன் வந்தப்பவே வக்ரம் ஆரம்பிச்சிருக்கோம். மேஷம், ரிஷபம், மிதுனத்துல இருக்காரா? மிதுனம், கடகம், சிம்மத்துக்கு குரு பிரவேசம் ஆயிருந்த இவரு சூரியன் சிம்ம மாசத்துக்கு வந்த பிறந்தான் இந்த குருவுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்கும். அப்போ இந்த பையன் பிறக்கிறது இந்த குரு வக்ரம் அல்லவா? ஆமா, குரு வக்ரம். இப்ப இது எதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே சூரியன் சந்திரன் நம்ம வக்ரமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ராகு கேதுங்கிறது ஆல்வேஸ் வக்ரம். அப்புறமா வந்து இந்த தியரி இப்போ சொன்ன அந்த ஃபார்முலா வந்து இந்த 4த்துக்கும் உபயோகப்படாது. ஏன்னா இது 2 வந்து வக்ரமே இல்லை, 2த்துக்கு வந்து எப்பயுமே வக்ரம். அப்புறமா வந்து சுக்கிரனும் புதனும் வந்து சூரியன் கூடவே தான் சுத்தின்னு இருக்கும், சூரியனை விட்டு பிரியாது. ஒண்ணு முன்ன இருக்கும் ஒரு வீடு, அடுத்த வீடு இருக்கும், ஒன்னா சேர்ந்து இருக்கும். சோ இந்த கிரகங்கள் 6 கிரகங்களுக்கு வக்ரம் நம்ம இதுக்கும் உண்டு. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் கூட வக்ரம் உண்டு. அது பஞ்சாங்கத்தை பார்த்தாதான் தெரியும், அதுக்கு வேற ஏதோ கால்குலேஷன் இருக்கும் போல இருக்கு. அப்போ இந்த 5ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டு வரைக்கும் இருந்தா வக்ரம் அப்படிங்கிற 5ஆம் வீட்டுல ஆரம்பிச்சிருக்கும் வக்ரம். 5, 6, 7, 8ல வக்ரம். 9க்கு சூரியன் வந்துட்டு இருந்தாலும் வக்ரம் கிடையாது, அது நிவர்த்தி. 5ஆம் வீட்டுக்கு அந்த சூரியன் இருந்தாருன்னா வக்ர ஆரம்பம். ஒரு கிரகத்துல இருந்து 5ஆம் வீட்டுல இருந்தாருன்னா வக்ர ஆரம்பம். அதாவது ஒரு கிரகம் ஏன் எடுத்துக்கணும், குரு,
சனி. சனி, செவ்வாய், மங்களன். இது 3க்கும் தான் இருக்கும். 3த்துக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அப்ப குரு, சனி, மங்களன்ல இருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா வக்ரம்னு எடுத்துக்கணும். 9ஆம் இடத்துல 8ஆம் இடம் இருக்கிற வரைக்குமே வக்ரம் தான். 9க்கு வந்துட்டாருன்னா வக்ர நிவர்த்தி தான். அப்ப இவருக்கு குரு வக்ரம். வக்ரம் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்சி தானே, நம்ம வக்ரமே எடுத்துக்க வேண்டாம். அதாவது நம்ம வக்ரம்ன்ற கான்செப்ட் எல்லாம் தெரியாமயே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் அஸ்ட்ராலஜில. இது வக்ரம்னு வேற நம்ம மனசுல எடுத்துட்டோம்னா டோட்டலாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும், எங்கேயோ பலனே உல்டாவாயிடும். ஸோ அந்த வக்ரம்னு எடுத்துக்க வேண்டாம், நம்ம அந்த கான்செப்ட் ஆல்ரெடி தொட்டுட்டதுனால நான் இதை சொல்றேன், அவ்வளவுதான். ஆட்சி தான் அவர், ஆட்சி வக்ரமா இருந்தாலும் அவர் ஆட்சி தான், அவரோட ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காரு, கொடுத்துதான் ஆகணும். அப்போ ஏன் இவர் இவர் நம்ம டல் ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது, ஷூடு தான், வெரி ஷூடு, வெரி ஷார்ப். சொன்னது அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்த புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால நல்ல மனசு தீக்ஷ்ணமா இருக்கு, இது புத்தி நல்ல தீக்ஷ்ணமா இருக்கு, வெரி கிராஸ்பிங்கா இருக்கார். இப்போ இன்னொன்னு என்னன்னா சதுசாகர யோகம்னு ஒண்ணு உண்டு. சதுசாகர யோகம் அப்படிங்கிறது, அந்த நிறைய யோகங்கள் உண்டு இல்லையா, அதுல சதுசாகர யோகம் 1, 4, 7, 10 இருக்கு இல்லையா கேந்திரங்கள். அந்த கேந்திரத்துல கிரகங்கள் எல்லாமே ஃபில் ஆயிருந்ததுன்னா, ஏதோ ஒண்ணுல லக்னத்துல ஏதோ ஒரு கிரகம், 4ல ஏதோ ஒரு கிரகம் சுகஸ்தானத்துல, 7ல ஏதோ ஒரு கிரகம், 10ல ஏதோ ஒரு கிரகம், இது 7 கலத்திரஸ்தானம், 10 ஜீவனம், 10 11 லாபம் வந்துருது. இப்படி 4த்துலயுமே ஏதோ ஒரு கிரகம் ஃபில் ஆயிருக்கு, ஏதோ அந்த சுபமா அசுபமோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னாவே இதற்கு பேரு சதுசாகர யோகம். நன்னா இருக்கும் அந்த ஜாதகம்னு அடிச்சு சொல்லலாம். அது அசுப கிரகமா இருந்ததுன்னா அந்த டைம் வர்றப்போ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். மற்றபடி இந்த சதுசாகர யோகம் இருக்குன்னா லக்னம் நன்னா இருக்கு, ஆயுசு நன்னா இருக்கு, 4 சுகஸ்தானம் நன்னா இருக்கு இல்லையா, கலத்திரஸ்தானம் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கு, ஜீவனஸ்தானம் நன்னா இருக்கு, வேற என்ன வேணும் அவனுக்கு லைஃப்ல அப்படிங்கிறப்ப ஜென்ரலா அப்படிங்கிறப்ப சதுசாகர யோகம் இருந்து குறையில்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்றது. இந்த குழந்தைக்கு எடுத்துட்டாலும் 1, 4க்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு. இது நம்ம சதுசாகர யோகம்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா அங்க 2 ஃபில் ஆயிருக்கு. ஆனாலுமே 1, 4க்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு. லக்னம்ங்கிறப்ப ஆயுச கொடுத்துடுறார், தேவையான தனத்தை கொடுத்துடுறார், சுகத்தை கொடுத்துடுறார். இவனே வேணானாலும் ஏதோ ஒரு வகையில இவனுக்கு சுகம் கிடைச்சிடும். அப்புறமா 7, 10க்கு அதிபதி 7லயே இருக்காரு. ஆமா, இப்ப நம்ம அசுப கிரகங்களோட சேரக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஒரு கிரகம், அப்புறமா புதன் எந்த கிரகத்தோட சேர்றதோ அதோட குணத்தை எடுத்துக்கிறதுன்னு சொல்றோம். அசுபத்தோட சேர்ந்தா அசுபம் ஆயிடுறது புதன், சுபத்தோட சேர்ந்தா சுபம் ஆயிடுறதுன்றோம். ஆனா சூரியனோட சேர்ந்தா அப்படி சொல்லல, அது நம்ம புத ஆதித்ய யோகம்னு சொல்றோம். நம்ம இதுவே கான்ட்ரடிக்டரியா தான் இருக்கும், ஒரு ஃபார்முலாவுக்கே இன்னொரு ஃபார்முலா கான்ட்ரடிக்டரியா இருக்கும், அதாவது ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், புதனோட அசுப கிரகம் சேரக்கூடாதுன்னு சொல்றோம், சேர்ந்தா புதனும் அசுபம் ஆயிடுறாருன்னு சொல்றோம். ஆனா இங்கேயே என்ன சொல்றோம், சூரியன் அசுப கிரகம் தான், ஆனா அது கூட சேர்ந்தா நம்ம புத ஆதித்ய யோகம்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும் அஸ்ட்ராலஜில. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஒரு சைடு அப்படியே அடிக்கின்றே வரணும், நம்ம லைப்ரரி புக் மாதிரி. ஆமா, அது ஒரு கான்செப்டா தனி கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட், இது தனி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 1 அதிபதி 1, 4க்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். அப்புறம் 7, 10க்கு அதிபதி 7லயே இருக்காரு. இப்ப 4மே அவனுக்கு ஃபில் ஆயிடுறதே, ஜீவனத்துக்கும் குறையில்ல, சின்ன வயசுல இருந்து சுகத்துக்கும் குறையில்ல. அப்புறமா 7 அப்படிங்கிறது கலத்திரம் மேரேஜ் டைம் வரும்போது தான், மற்றபடி எல்லா டைம்லயுமே அது பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கணும். அப்ப சின்ன வயசுல விளையாடுறதுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருக்கு, மியூசிக் கத்துக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்கா. நம்ம எப்பயுமே நம்ம வேதம் கத்துக்க போனோம், நான் பாடசாலையில என் கூட ஒரு பையன் வந்தான். எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்க தெரியும், ஆல்ரெடி நம்மளுக்கு கத்துன்றதால வாத்தியார் ஒரு தடவை சொன்னாருன்னா என்னால அதை கேட்ச் பண்ணி எடுத்துக்க முடியும், மிஸ்டேக் ரேரா வரும். ஆனா என் கூட இருந்தவருக்கு சம்ஸ்கிருதம் அப்பதான் கத்துன்னு இருக்காரு, இது வரைக்கும் பரீட்சையுமே இல்லை, வேதத்தை குருமுகமா படிச்சு. அப்ப என்ன ஆகுறதுன்னா மேல போக வேண்டியதெல்லாம் கீழே சொல்லுவார், கீழே போக வேண்டியதெல்லாம் இந்த உதாத்தம் அனுதாத்தம், உதாத்தத்தை சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்வரிதத்துல சொல்லுவார், அனுதாத்தத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் உதாத்தத்துல சொல்லுவார். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு பதத்தையே அவருக்கு 5 நிமிஷம் ஓடிடும், என்னாலையும் கத்துக்க முடியாது, எனக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப என் பார்ட்னர்ஷிப் அங்க ஒத்து வரல இல்லையா.
பார்ட்னர்ஷிப் சரியா இருந்தாதான் ஒரு கலையும் நம்ம கத்துக்க முடியும். தனியா கத்துக்கிறதோட ஒருத்தர் கூட நின்று நல்ல ஒரு சப்போர்ட்டோட கத்துட்டா அவர் சொல்றப்ப நம்மளுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம அடிக்கிறத பார்த்து நம்ம கத்துக்கிறத பார்த்து அவரும் கத்துப்பார். அப்ப மாத்தி 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 நல்லா இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்ல இப்ப அடுத்து வரக்கூடிய காலேஜஸ்ல அப்படியே அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் நல்லா இருக்கும். இல்ல இந்த பையன் வேதம் எல்லாம் கத்துட்டு இருக்கேன், நல்லா ஜெபிப்பான் வேதம் எல்லாம். அதான் லக்னத்துல இருந்தா சொல்லியிருக்கோமே, லக்னத்துல குரு சுக்கிரன் இருந்தாவே நம்ம வேதம் சாஸ்திரம் அதுல எல்லாத்துலயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 9ஆம் இடத்த வேற குரு பாக்குறாரு, பாகியஸ்தானத்தை. 5 டச் பண்ணிடுறாரு இல்லையா குரு. 5ங்கிறது வந்து கௌரவமும் கூட, பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறோம் இல்லையா 5. ஆமா ஆமா ஆமா. அந்த கௌரவம்ங்கிறதும் பூர்வ புண்ணியத்துல இருந்து வர்றது தானே, பிரஸ்டீஜ், ஃபேமிலி பிரஸ்டீஜ். அப்ப இவர் வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலியை தான் பிறந்திருப்பாரு குரு பாக்குறதுனால. இப்ப மங்களன் வந்து அங்க 9லயும் இருக்காரு. பகைன்றதை விட்டுருவோம், அந்த ஸ்தானாதிபதியும் நல்ல இடத்துல தானே இருக்காரு. மங்களன் அங்க பகை. அப்போ இவர் ஃபேமிலி வந்து பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த ஸ்தானாதிபதி கேந்திரத்துல இருக்காரு இல்லையா 7ல, புது ஆதித்ய யோகத்துல இருக்கார். அந்த 2 பேரையுமே குரு பாக்குறார். அது கான்செப்ட் புரியுறதா சார்? புரிஞ்சுது. பூர்வ ஸ்தானத்தையும் பாக்குறார். முதல்ல இடங்கள்னு பார்த்தா லக்னத்திலேயே இருக்கார், லக்னத்தையே பாக்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறார், பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் இல்லையா. அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்குறார், பாக்கியஸ்தானாதிபதியும் பாக்குறார். இல்ல பாக்கியஸ்தானாதிபதி வந்துட்டு சூரியன் அல்லவா? சூரியனை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. ஓகே. அச்சா குருக்கு 7ஆம் பார்வையும் இருக்கா? நான் 1 5 9. ஆமா 5 1 5 7 9. அத 1ங்கிறது எல்லா அந்த அந்த இடத்துல நின்னா அந்த பார்வை. கரெக்ட் 5 7 9. கரெக்ட். 7 பார்வை இருக்கு. ரொம்ப பிரமாதமான ஜாதகம் இல்லையா. அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைச்சுட்டே இருக்கு. சுகம் கிடைக்குது, பாக்கியம் கிடைக்கிறது. இப்போ நம்ம இந்த மிருதங்கம், வீணை, பாட்டு எல்லாமே நம்ம அதை கொஞ்சம் லக்ஸரி ஆர்ட்டா தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்லாதவன் அதை போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்க முடியாது இல்லையா. கரெக்ட். ஐ எம் கம்ஃபர்ட் அப்படிங்கிறத அப்பா அம்மாவே பிடிச்சி தள்ளி விடணும். போடா போய் கத்துக்கோடா அப்படின்னு. அப்படி இல்லாத வந்து படிப்புல தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவார், நாட்டமா இருப்பார், படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிறது. இல்ல இவனோட படிப்பு மாத்திரம் பாக்குறது, ஏன் இவன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தார், அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்? ஸ்லோவே எடுக்க முடியும். நம்ம எஜுகேஷன்னா லைஃப் எஜுகேஷன் எடுத்துக்காம இந்த புக் எஜுகேஷன் மட்டும் தான் எஜுகேஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா. கரெக்ட். லைஃப் எஜுகேஷன் அவருக்கு இருக்கு இல்லையா, நாலேஜ் இருக்கும், கட்டாயமா நாலேஜ் இருக்கும். அந்த ஏஜுக்கு வர்றப்போ அவர் வந்து அதாவது இப்போ படிப்பு அப்படிங்கறது வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா கஷ்டப்படணும் இல்லையா. இப்ப அண்ணா இப்ப ஜகா அண்ணா அப்புறமா சிஸ்டர்ஸ் 2 பேருமே சூரப்புலி படிப்புல அவ்வளவு கஷ்டப்படுவா, முழிச்சு படிப்பா, கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளவு கஷ்டம். நானும் என் தங்க எல்லாமே மார்க் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் நம்ம ஸ்கூல்லயே சரி, ஃபர்ஸ்ட் பெஞ்சர் எடுத்தாலும் சரி, லாஸ்ட் பெஞ்சர் எடுத்தாலும் சரி, ஒரு ஏஜுக்கு அப்புறமே எல்லாருமே நன்னாதான் இருக்காருன்றது பாக்குறோம். எல்லாருமே ரைட்டா பரவாயில்லையே, நன்னா இருக்கானே, இப்ப ஸ்கூல்ல அப்படி இருந்தானே, இப்படி இருந்தானே, நன்னா இருக்கானே இப்ப அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அதே போல இப்ப நம்ம படிப்பு அப்படின்னாலுமே அது கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா. மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நைட்டு தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சுகத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாடை தியாகம் பண்ணணும், நிறைய நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. ஆனா இவர் ஜாதகமே சுகத்தை அனுபவிக்க வேண்டிய ஜாதகம் தானே. இவர் டல்லுன்னே சொல்ல முடியாது. இவர் வந்து எஜுகேஷன்ல இவர் டல்லு ஷூடு இல்ல அப்படின்னே சொல்ல முடியாது. அவர் வந்து படிச்சுட்டு தான் இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கிற மார்க்க அவர் வாங்கல, அவ்வளவுதான். ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது, சரியா, டிகிரேட் ஆயிருக்காருன்னு சொல்ல முடியாது. கரெக்டா அந்தந்த லெவல்ஸ் அந்தந்த கிரேட்ஸ் பாஸ் பண்ணிட்டே தான் வந்திருக்காரு. அடுத்தும் ஹையர் எஜுகேஷன் நன்னா தான் இருக்கும். அவர் மனசுல என்ன அப்படின்னா ஆல்ரெடி மனசுலன்னு இல்ல, எப்படி சுகத்தையே தானே இருக்காரு, சுகத்தையே தானே அனுபவிச்சுட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை பார்க்கலையே இவரு. லைஃப் ஃபுல்லா இவர் சுகத்தை தான் அனுபவிப்பாரு. எஜுகேஷன் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த பாயிண்டே நம்ம எடுத்துக்க முடியாது. அது சங்கீதம்ங்கிறது ஒரு எஜுகேஷன் தான், அது இருக்கு. இப்போ அந்த ஒரே கான்செப்ட்ல போட வேண்டிய எஃபர்ட் வந்து இவர் பல வகையில போட்டு அவர் கெயின் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா நாலேஜ. இப்போ எனக்கு சங்கீதம் தெரியாது, கிளாஸ் அனுப்பிச்சா 2 நாள்ல ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்பா என்ன பண்ணாருன்னா வாத்தியார வரவழைச்சு ஆத்துல மிருதங்கம் கத்து கொடுத்தாரு. அண்ணாவோட மிருதங்கம் தான் எனக்கு வந்தது. அப்புறமா வந்து அதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கத்து கொடுத்தாரு வாத்தியார்.
அவர் கத்து கொடுத்த ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எங்கேயோ போயிருக்கலாம், கத்துக்கவே இல்லை, அதுவும் போச்சு. படிப்பு இருந்தா படிப்புலயும் சூரப்புலி எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இல்லாம இவர் ஏதோ ஒண்ணுத்துல அந்த அவரோட அந்த நாலேஜ் வந்து பலதரப்பட்ட இதை கெயின் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. வேதம் கத்துன்னு இருந்திருக்கார், சங்கீதம் கத்துன்னு இருக்கார், மிருதங்கம் கத்துன்னு இருக்கார், எஜுகேஷனும் படிக்கிறார், படிக்கவும் செய்யறார், படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா எந்த ஃபீல்டு சரியா இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது இதை பார்த்தா? இப்ப சொல்ல முடியுமா? வந்து குருதசை அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன் வரைக்கும் தானே இருக்கு. ஆமா ஆமா, எஜுகேஷன் லைஃப் வரைக்குமே. குருதசை எப்போ வரைக்கும் இருக்கு? 27 ரொம்ப ஜாஸ்தி, 30 வயசு வரை அது இருக்கு. 30 வயசு வரவே. ஆமா ஆமா கரெக்ட், 2037 அப்படின்னா 30 வயசு ஆயிருப்பாரு அந்த பையன். 37. அதுக்கப்புறமா என்ன ஆரம்பிக்கிறார்? சனி ஆரம்பிக்கிறார் இல்லையா. சனி ஆரம்பிக்கிறார் 30க்கு அப்புறம். ஆமா ஆமா, அப்ப வந்து சனி சம்பந்தப்பட்ட தொழில் எதுவும் இவர் இறங்க மாட்டார். ஏன்னா வந்து சனி வந்து அங்க இதுவாயிடுறாரு இல்லையா, மறைவுல இருக்காரு இல்லையா, இது பகையாயிடுறாரு இல்லையா. சனி பகையாயிடுறாரு இல்லையா. அப்புறமா இவர் வந்து சூரியன் வீட்டுல இருக்காரு சொல்லிட்டு தானே சொல்றாரு. ஆமா, சூரியன் வீட்டுல இருக்கார், மங்களனோட சேர்ந்து இருக்கார், குரு பார்வை இருக்கு, விஷமா பண்ண மாட்டார், அந்த இடத்துக்கு பாக்கியத்தை கெடுக்க மாட்டார். ஆமா, ஆனா அந்த சனி சம்பந்தம் தொழில் சரியாகாது இருக்கு சொல்றாரு. ஆமா, இவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ என்னன்னா அப்பாவது அப்படியே எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்பா இவரு அப்பா என்ன பண்றாரோ இல்லைன்னா தாத்தா என்ன பண்ணாரோ, அப்பா தாத்தா வந்து ஜீவனத்துக்கு என்ன பண்ணாலோ, இல்ல அப்பா தாத்தா எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட், அது அப்படியே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. அப்பா தாத்தா ஏன்னா இவருக்கு பூர்வ புண்ணியத்திலேயே குரு பாக்குறார், தாத்தா வழி ஆன்செஸ்டர்ஸ் சொல்றோம், 4 ஃபாதர்ஸ். அப்புறமா அப்பா வழி 9 பாக்கியஸ்தானத்தையே அவர் பாக்குறார். ஆனாலும் இவர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலுமே வந்து அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால இவர் கீழே இருக்கிறவா வந்து கொஞ்சம் 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 இவருக்கு விஷமம் கொடுத்துன்னு தான் இருப்பா. இவர் அதை அவருக்கு விஷமம் கொடுக்குறான்னு கூட இவருக்கு தெரியாது, அதை ஓவர் கம் பண்ணிட்டு ஈஸியா வந்துருவார். ஏன்னா சொல்லியிருக்கோம் இல்லையா, சனி எப்படி விஷமம் பண்ணலான்னு தான் பார்க்கும், அது பண்ண முடியாத ஒரு இது கட்டி போட்டு வச்சிருக்கு குரு. அந்த டைம் வர்றப்போ கொஞ்சம் 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 சேஷ்டையை காட்டும். புரிஞ்சுது. அப்ப சனி சம்பந்தம்னா நம்ம ஜெனரலா இந்த அயர்ன் அப்படி இந்த மெக்கானிக்கல் அது மாதிரி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் அப்புறமா அதெல்லாம் சரியாகாது சொல்றோம். சரியா வராது, சரியா வராது. அப்படின்னா பேசிக்கலா அந்த இன்ஜினியரிங்கே சிறப்பு சரியா வராது சொல்லலாமா? இன்ஜினியரிங் அது எல்லாமே சனி சம்பந்தம் தானே? சனி சம்பந்தம் தான். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா ஃபுல்லா ஒரு கம்ப்யூட்டர்ல தானே இருப்பாரு. இசிஇ ட்ரிபிள் சொல்ல முடியாது, இசிஇ அப்படிங்கிறப்ப சுக்கிரன் வந்து 2ல அந்த தனத்துல சம்பந்தப்படுறதுனாலே அப்படி எடுத்துக்கலாம். சுக்கிரன் வந்து 6 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி அவர் நீச்ச பாஷைகள் பேசுறதுக்கும் நிறைய, அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூயன்சி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறமா வேற ஏதாவது அவர் ஃபாரின் லாங்குவேஜஸ் கத்துக்கணும்னாலும் கத்துக்கிறதுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். 6ஆம் இடத்த அதிபதி இல்லையா அவர் வந்து ஜென்ரலாவே சாஸ்திரம் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல இது கொடுப்பாரு. அவர் மறைஞ்சிருக்காரு இல்லையா, அப்ப வந்து நம்ம வந்து ஒரு நீச்ச பாஷைகள் கத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் அவர் நம்ம இந்தியாவது இல்லாம வேற ஏதாவது ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, அவருக்கு தேவையானது அவரு தேவை அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த நீச்ச பாஷைகளையும் கத்துக்கலாம். இங்கிலீஷும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு. ஆனா வேற ஸ்பெசிபிக்கா எந்த டைரக்ஷன்ல போலாம் அப்படி சொல்ல முடியுமா? எதுல? இல்ல கரியர்ல கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க சான்சஸ் உண்டு. 2ல வந்து அந்த சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனால ஓகே கம்ப்யூட்டர் ஜெனரலாவே. அச்சா, கம்ப்யூட்டர் வந்து நம்ம இந்த என்ன சொல்ல லக்ஸரியா பாக்குறோம், அதனால தானே. ஆமா, லக்ஸரியா பாக்குறோம். அதே போல வந்து இவருக்கு இன்கேஸ் லாங்குவேஜஸ்ல கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அதுல போலாம். C++, அது ஓல்ட் டேட்டட் இல்லையா. இப்போ வந்து ஜாவா, அது ஃபாரின் லாங்குவேஜ் தான் அப்படி சொல்லலாம். ஆமா அது லாங்குவேஜ் தானே, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தானே அது. கரெக்ட். அப்ப நீச்சம் அப்படிங்கிறப்போ அதை எடுத்துக்கலாம். வேற இன்கேஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. இல்லன்னா இப்பவே இதுலயே அடி பொழக்கிறாளே இந்த இவரெல்லாம் துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தர். ஆமா, ஐஐடி ஸ்டூடெண்ட். அவர் ஃபுல்லா பிரவச்சனத்துல இறங்கி அடி பொழக்கிறாரு அவர். இவருக்கும் அந்த திறமை உண்டு. இவர் பேச வச்சா நன்னா பேசுவார், ஞானமா பேசுறதுக்கான உள்ளுக்குள்ள இருக்கு அவருக்கு. ஆனா வெளியில இல்ல. ஏன் அப்படின்னா வந்து லக்னத்திலேயே குரு இருக்காரு. 1, 5, 9
குரு சம்பந்தப்பட்டாவே அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கட்டாயமா இருக்கும். அது எந்த அளவுக்கு வெளிப்படுறது அப்படிங்கிறது வேற. லக்னத்துல 5ல 9ல குரு சம்பந்தப்பட்டுட்டாவே இன்னும் அந்த ஸ்தானத்துல நின்னா இன்னும் அதிகம். இப்போ லக்னத்துல 5ல 9ல குரு டச் ஆவறார் அப்படிங்கிறப்போ இவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நல்லா உண்டு. அதுலயும் கெயின் செஞ்சுக்கலாம். புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நல்ல கிராஸ்பிங் பவர் உண்டு. அந்த சாஸ்திரங்கள் படிக்க வைக்கிறது ஆல்ரெடி தான் வேதம் கத்துன்னு இருக்காருன்னு. ஆனா இது ஏதோ நெகட்டிவ், என்ன நெகட்டிவ் இருக்குதுல? அப்படி நெகட்டிவ் ரொம்ப ஜாஸ்தி நெகட்டிவ் ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. இல்லையா? அதான் நானும் பார்த்தேன். நெகட்டிவ்னு பெருசா எதுவும் இல்ல. மேரேஜ் எல்லாம் கரெக்டா டைமுக்கு எல்லாம் ஆகலாம். தனபுத்திரக்காரகனே தானே அங்க லக்னத்திலேயே இருக்காரு, 5 பாக்குறாரு. 5ஆம் இடத்துல மறைவு நம்ம 9ல பகையா இருக்குன்னு சொல்ல முடியாது. குருவும் பாத்துறாரு. குருவும் மங்களனும் பகை இல்ல இல்லையா? குருவும் மங்களனும் பகை இல்ல. பகை இல்லாத ஒரு வீட்டை தான் குரு பாக்குறாரு இல்லையா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆமா. அப்ப என்ன குழந்தை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து இவருக்கு பையன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பையன் பிறக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. ஏன்னு சொல்லுங்க. மங்களம் வந்துட்டு நம்ம 5ஆம் இடத்தை தானே குழந்தைகள்னு பாக்குறோம். தனபுத்திர ஸ்தானம். தனபுத்திரம் இல்ல, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் இல்லையா? அப்ப தனபுத்திர காரகன் யாரு? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? தனபுத்திர குரு. கரெக்ட். தனபுத்திர காரகன் குரு. ஒண்ணுக்கு அதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்தை பாக்குறாரு, புத்திரஸ்தானத்தையே பாக்குறாரு. சரியா? அது இப்ப எப்படி மேலுன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ அவர் பாக்குறதுனால கட்டாயமா குழந்தை உண்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? இப்ப எப்படி இது மேல் அப்படின்னு சொல்லலாம்னா, ஜூபிட்டரும் ஒரு மேல் கிரகம், ஆண் கிரகம். அப்புறமா வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காருன்னா, மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி இல்ல அப்படின்னா நம்ம ஜென்ரலா லக்னம்னு எடுத்துக்கலன்னா மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மறுபடியும் மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி. அப்படி லக்னத்தை எடுத்து பார்த்தோம்னா லக்னம் ஆண்டு ராசி. லக்னத்தை இல்லாம கோச்சாரத்தை வச்சு பார்த்தோம்னா அப்படி மேஷம் ரிஷபம். லக்னத்தை எடுத்துட்டோம்னா லக்னம் ஆண்டு ராசி, அடுத்து பெண் ராசி. அப்படி அப்போ லக்னமே ஜெனரலி ஆண்டு ராசி அப்படிங்கிறப்போ 5ஆம் இடமும் ஆண்டு ராசி ஆயிட்டுறது இல்லையா? அங்க பாக்குறாரு. அங்க நிக்கக்கூடிய கிரகமும் ஆண் கிரகம். அதோட மாஸ்டரும் அதோட ஓனரும் யாரு? இவர் மங்களன். அவர் நிக்கக்கூடிய ஸ்தானமும் ஒரு ஆண் கிரகத்தோட ஸ்தானம், சூரியன். 9 பாக்கியஸ்தான அதிபதி இல்லையா? அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம எப்படியோ ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிட போகுது. இப்போதான் ரேரா 2 குழந்தைகள், அப்பெல்லாம் ஒரே ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிறப்போ ஆண் குழந்தைக்கு சான்சஸ் நிறைய உண்டு இவரோட ஜாதகப்படி. அந்த பெண்ணோட ஜாதகப்படி எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம பலன் சொல்லிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி. ஆமா, சரி, புரிஞ்சுது. எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா ஏதோ இப்பெல்லாம் என்ன, இல்ல நம்ம அவர் வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே தோணுறது அது சரியில்லை, படிக்கிறதுல இப்ப நம்ம இவருக்கே வந்து 5, 9 நன்னா இருக்கிறதுனால இவளோட அப்பாவும் கஷ்டப்படுறதுக்கான சான்சஸ் கம்மி, ஜீவனத்துக்குன்னு கஷ்டப்படுறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா மனுஷனோட மனசே அப்படித்தானே, ஏதோ ஒண்ணு கவலைப்பட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிக்சட் மைண்ட் செட்ல இருக்கு நம்ம மனசு. இவர் கவலைப்படுறதுக்கு வேற எந்த விஷயமும் இல்ல, கவலைப்பட்டு இருக்காரு. ரீசனும் இல்ல, வேற எந்த ரீசனுமே இல்ல, இவர் கிடைக்கல கவலைப்படுறதுக்கு. இதை எடுத்து வச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே உண்டு இல்லையா? இப்போ 4-5 குழந்தைகள் இருந்ததுன்னா யார கவனிக்கிறதுன்னு தெரியாது. அப்படியே சரி போ, வளர்ந்துட்டு போ, எப்படியாவது வளர்ந்துட்டு போனா அந்த காலத்துல விட்டா தாத்தா பாட்டி எல்லாம். இப்ப அப்படி இல்லையா? 1ஓ 2ஓ 2த்து மேலயும் போக்கஸ் பாயிண்டே இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றான், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இவன் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறான். உடனே வசனம் வந்துடுறது, ஐயோ பையன் படிக்கலையே. அப்பா கிட்டே ஒரு சாமி பையனே படிக்கவே இல்லை சாமி, சரிம்மா என்னவா மார்க் எடுக்கிறான்? 80 தான் சாமி எடுக்கிறான். ஏமா என் காலத்துல எல்லாம் 80 எடுத்தா எங்கேயோ டாப் லெவல்ல அவன்லாம் நினைப்போனாங்க. 80 எடுக்கிறான்ல, வேற என்ன வேணும்? ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க அவனை. இவன் வந்து சுகவாசி. இந்த பையன், இந்த ஜாதகம் வந்து சுகவாசி. நம்ம கஷ்டப்பட சொன்னா கூட இல்ல, அவன் லைஃப்லயே கஷ்டப்படுறதுக்கான சான்சஸ் கம்மி. கஷ்டப்படணும்னு இருந்தா தானே கஷ்டப்பட்டு ஆகணும். இவனா ஏன் சும்மா போய் கஷ்டப்படணும்? அவன் கிடைக்கிறது இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி இல்லாத கிராமத்துல ராஜஸ்தான்ல டெசர்ட்ல எல்லாம்
10 கிலோமீட்டர் தூரத்துல போய் தண்ணி கொண்டு வரா பாவம். எனக்கு என்ன ஆகுறதுன்னா, பக்கத்து கடையில நான் கேட்டா அம்மாவை தண்ணி கேட்டா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப நானும் போய் 10 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு எதிர்பார்க்கறது ஒன்றும் இது கிடையாது. அவளை மாதிரியே நானும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. கிடைக்கிறது இவனுக்கு கஷ்டப்படல, அவ்வளவுதான். அவளுக்கு கிடைக்கல, இன்னொருத்தனுக்கு கிடைக்கல, கஷ்டப்படுறான். இவருக்கு எல்லாமே கிடைக்கிறது, டைமுக்கு டைம் கிடைக்கிறது. அதனால கஷ்டப்படக்கூடிய ஜாதகமே இல்லை இவருக்கு. அப்பா வழியில அம்மா வழியில எல்லாமே கிடைச்சுட்டே இருக்கும். அதே போல நம்ம வந்து மாமாவும் சொல்றோம் இல்லையா, புதனை வந்து தாய் மாமான்னு சொல்றோம். புதன் வந்து தாய் மாமா. அப்போ வந்து 7ஆம் இடத்துல இவரு புதன் சூரியன் இருக்கிறதுனால மாமா இருந்தார். இன்கேஸ் மாமா இருக்காரு இவருக்கு அப்படின்னா கைடன்ஸ் நல்லா இருக்கும். குரு பாக்குறாரு இல்லையா, அப்பாவோட கைடன்ஸ் நல்லா இருக்கும், மாமாவோட கைடன்ஸ் நல்லா இருக்கும், அம்மாவோட கைடன்ஸ். அம்மா வந்து சப்போர்ட்டிவா இருப்பா, லாபம் இல்லையா. அப்பா அடிக்க வர்றாரு கண்டிக்க வர்றாருன்னா அம்மா காப்பாத்தி விடுவா, லாபம். அம்மாவுக்கு தாய்மாம், அம்மாவுக்கு அண்ணா தம்பி இருந்தான்னு வைங்கோ, அம்மாவுக்கு அண்ணா தம்பி இருந்தான்னா அவ 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்கும். மாமா இல்லையா இவனுக்கு, தாய் மாமா இல்லையா. இப்போ சந்திரன் வந்து அம்மா இல்லையா, சந்திரனுக்கு புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சந்திரனுக்கு புதன் லக்னத்துக்கு சொல்லல, சந்திரனுக்கு ராசிக்கு. 9ங்கிறது வந்து நம்ம சந்திரனுக்கு 9ஆம் வீடுங்கிறது நம்மளுக்கு பாக்கியஸ்தானம் இல்லையா. அப்ப சந்திரனுக்கு 9ல இவர் நிக்கிறார், புதன் நிக்கிறார். புதனுக்கு 5ல சந்திரன் நிக்கிறார். அப்படிங்கிறப்போ இன்கேஸ் அண்ணா தம்பி இருந்தா அப்படின்னா அவ அம்மாவுக்கு அவளுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அவளுக்குள்ள குடுக்கல் வாங்கல், அண்ணா வந்து தங்கைக்கு ஹெல்ப் பண்றது, இல்லைன்னா தம்பி வந்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்றது, அப்பப்ப இந்த சீர் கொடுக்கறது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, மாமா மச்சானுக்குள்ள சப்போர்ட்டிவா இருக்கிறது, அவ 2 பேருக்குள்ள ஒத்துமையா இருக்கிறது, அதெல்லாமே நல்லா இருக்கும். மேரேஜ்னு பார்த்தா ரிலேஷன்ல இப்ப யாரும் கட்டிக்கிறது இல்ல. இருந்தாலுமே ரிலேஷன்ல வேணா நம்ம வெளியில பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு, ரிலேஷனுக்குள்ள கட்டாயமா நம்ம மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் யாருக்கும் இல்ல. அப்ப இருந்தாலுமே இவருக்கு அப்பா வழி இல்லைன்னா தாய் மாமா வழியான உறவுகள் பாக்குறதுக்கான சான்சஸ் உண்டு. அது நம்ம இப்போ இந்த காலத்துக்கு நம்ம பர்ஃபெக்டா சொல்லவும் முடியாது இல்லையா. இன்டர் ரிலேஷன்ஸ்குள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்பவே குறைஞ்சிட்டு இல்லையா. எல்லாருமே இன்ட்ரா ரிலேஷன்ஸ்க்கு தான் போறா, இன்டருக்கு யாரும் வர்றதில்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சாஸ்திரியமாவும் கத்துக்கணும், பழசும் கத்துக்க வச்சுக்கணும், அந்த லாஜிக்கும் இப்பத்திய நடைமுறைக்கும் கத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ லேட் மேரேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த காலத்துக்கு எடுத்து லேட் மேரேஜ். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேலிட் பாயிண்ட் இல்லை. அப்புறமா வந்து பாலாரிஷ்டம்னு ஒண்ணு உண்டு, குழந்தைகளுக்கு அந்த ஆயுசை கணிக்கிறது. அது வந்து இந்த காலத்துக்கு எடுத்துக்க முடியாது. மெடிக்கல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு இல்லையா. குழந்தை போயிட்டுன்ற குழந்தைய கூட நன்னா உட்கார வச்சிடறா, பாக்குறேனே நானு. வர்றப்போ ஹார்ட் பீட்டே இல்ல, பல்ஸ் இல்ல, ஹார்ட் பீட் இல்ல, குழந்தை எடுத்துட்டு வந்து போடுறா, சிபிஆர் கொடுத்து ஹார்ட் பீட் வந்துட்டு உடனே வென்டிலேட்டர் பண்றா. லிட்டரலி போயிடுது. ஆனா எடுத்துட்டு வந்து போட்டோடனே சிபிஆர் கொடுத்தோடனே ஹார்ட் பீட் வருது, உடனே இன்டிபேட் பண்றா. குழந்தை வந்து பழச்சிட்டு ஒரு 15-20 டேஸ்க்குள்ள ஆத்துக்கு போயிடுது. அந்த காலத்துல இந்த ஃபெசிலிட்டி இல்ல. அப்ப பாலாரிஷ்டம்ங்கிறத கொண்டு வந்தா. இப்பவும் ஒர்க் ஆகுறது அந்த பாலாரிஷ்டம், ஆனா குழந்தை பழச்சிடுது, பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம அந்த பாயிண்ட் பாலாரிஷ்டம்ங்கிறது ஒரு நாள் பார்ப்போம். அதை கத்து வச்சுட்டோம் அப்படின்னாலும் அதை நம்ம அப்ளை பண்றப்போ பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த காலத்துல வந்து நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஜாதகத்துல குறைபடுறதுக்கே நம்மளுக்கு எதுவும் இல்லை. 2ல வந்து நம்மளுக்கு 2-8ல ராகு கேத்து இருக்கு அப்படின்னாலுமே கேத்து வந்து குரு பாத்துடுறாரு. கேத்துவ பார்க்கல, சுபகிரகத்தோட சேர்ந்து நிக்கிறார். கேத்து வந்து சுக்கிரனுங்கிற சுபகிரகத்தோட சேர்ந்து நிக்கிறார். லக்னத்திலே குரு நிக்கிறார். அப்ப குடும்பம் இவருக்கு இது நாகதோஷம்ல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. தேவைப்பட்ட இந்த பக்கம் திருப்பதி பக்கம் வந்தான்னா இந்த காலாஸ்திரிக்கு போயிட்டு வரலாம் வேணும்னா. இல்ல அப்படின்னா அங்கேயே இந்த ராகு கேத்து பரிகார ஸ்தலங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது போய் சும்மா பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். சும்மா ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம். இந்த நாகநாத், நாக சம்பந்தப்பட்ட சிவன் கோவில். இவருக்கு நாகதோஷம் இல்லையே, இருக்கானே? இல்ல 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 நம் பாக்குறவா ஜெனரலா சொல்லுவா இல்லையா.
நம்மளோட ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக யாராவது சொன்னான்னா ரைட் போயிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி. சுபகிரகத்தோட சேர்ந்துருக்குன்னா இல்லைன்றோம். இன்னொன்னு பரிவர்த்தனை அங்க, அதான் மெயின் பாயிண்ட். சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிடுறா. சுபகிரகங்கள் தான் ரெண்டுமே. சுக்கிரனும் வந்து சுபகிரகம். இத்தனை சுபகிரகங்களோட அது வந்து கான்டாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல நாகதோஷம் இல்லை. இருந்தாலும் அங்க இல்லை அப்படின்னாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக தேவைன்னா போயிட்டு வரலாம். அவ நாகதோஷம்ன்ற பாயிண்டே எடுக்க தேவையில்ல. நம்ம இப்பதான் சார் நம்ம இதுவே பாக்குறோம். ராகு கேதுங்கிறது இப்பதானே இன்னும் ஒரு 600-700 இயர்ஸ். அதான் வராகமிஹிரர்லாம் அவர் பிருகத் ஜாதகத்துல ராகு கேது பத்தி எங்கேயுமே அந்த தசையை பத்தி எங்கேயும் குறிப்பிடல அவர். இப்ப புதுசா மாந்தின்னு ஒண்ணு எடுத்துன்னு வர்றா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல. அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேற ஏதாவது குளிகன்னு ஏதாவது ஒண்ணு வரும். ராகு கேதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்ல. ஆனா அதுவும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் உண்டு ஜாதகத்துல. ஸோ இந்த நாகதோஷம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்துல பெருசா எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. கஷ்டப்பட நன்னா இருக்கு, ஜாதகமே நன்னா இருக்கு. தான் சொல்லுவா இல்லையா, இப்ப சரவணா செல்வரத்னம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இவர் டாட்டானா அந்த டாட்டா பழைய டாட்டா எல்லாமே தன்னோட சொந்த முயற்சியில உருவாக்கி வச்சுட்டு போனா இல்லையா. தன்னோட சொந்த முயற்சியில 0% இருந்து ஆரம்பிச்சு 100% 200% உருவாக்கி வச்சுட்டு போனார். இப்ப இருக்கிற டாட்டா நம்ம கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல முடியுமோ? டாட்டா இருக்கார், அவரோட தம்பி இருக்கார், சொல்ல முடியுமோ? இருக்கிறத அப்படியே காப்பாத்தி வச்சு அது பெரிய திறமை இல்லையா. இருக்கிறத அவன் வந்து இன்னும் அதிகப்படுத்துறாரு, நிறைய ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. 60% ஃபண்ட் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போறது நல்லா நிறைய செய்யறாரு. அவரும் நிறைய உழைக்கிறாரு, உழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பாக்கு ஈக்குவலா இவர் கஷ்டப்பட்டாரா, தாத்தாக்கு ஈக்குவலா இவர் கஷ்டப்பட்டாரா அப்படின்னா இல்லையே. நம்ம தாத்தாவோட அந்த டாட்டாவோட இந்த ரத்தன் டாட்டாவை நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அவர் கஷ்டப்பட்டாருப்பா, இவர் கஷ்டமே படலப்பா சொல்ல முடியுமா? இல்ல, கஷ்டப்பட்டாதானே இந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பையனும் அந்த மாதிரி தான். அப்பா தாத்தா உருவாக்கி வச்சதெல்லாம் இவன் நல்லா மெயின்டைன் பண்ணுவான், அதிகப்படுத்துவான். இவன் ஃப்ரம் த லெவல் கிரவுண்ட் லெவல் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஜீவனத்துக்கு குறையவே இல்லைன்னு சொல்லுங்க. கவலையே பட வேண்டாம். அவனை பத்தி ஜம்முன்னு இருப்பான். அவனோட லைஃப் அவன் டிசைட் பண்ணிப்பான். நல்ல ஒரு வழிக்கு தான் போவான், கெட்ட வழிக்கு போக மாட்டான். லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவன் இருக்க மாட்டான். அவுட் ஆஃப் பவுண்டரி தான் அவன் யோசிப்பான். நம்ம வந்து பவுண்டரிக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவ அப்பா அம்மா வந்து பவுண்டரிக்குள்ள இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால மேபி அவன் வந்து முன்னேற்றம் இல்லை, படிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இந்த பையன் யோசிக்கிறது அவுட் ஆஃப் பவுண்டரி தான் இருக்கும். அது எப்படி தெரியறது? அதான் நம்ம குரு அப்படிங்கிறது 1 4 7 10 கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் இல்ல. என்ன கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் இல்லைனாலும் சோம்பேறித்தனமா இருக்கலாமா? இவன் அப்படியும் கிடையாது. புத்தி கூர்மை ஒருத்தருக்கு வந்து ஐக்கியூ நன்னா இருக்குன்னாவே சோம்பேறியா இருக்க மாட்டான், ஷூடா தான் இருக்கும். குழந்தை எல்லாம் பாருங்க, ஷூடா இருப்பான், ஓடிண்டே இருக்கும். என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்னு கத்துன்னு இருப்பான். வேற என்ன இருக்கு கத்துக்கிறதுக்கு வேற என்ன இருக்குன்னு ஓடிண்டே இருப்பான். ஞானத்தை தேடி ஓடுறது, அறிவை தேடி ஓடுறது. நீங்க கேளுங்க, நீங்க சும்மா கேட்டு பாருங்க. ஏன்பா நல்ல மார்க் எடுக்கிறது தானப்பா அங்கிள், மார்க் டசன்ட் டிசைட் மை லைஃப்னுவான். ஞானம் பேசுறது இட்ஸ் பேப்பர் தானே, டிகிரி எல்லாம் பேப்பர் தானே, நான் வாங்கி வச்சுக்கிறேன். மார்க்னால எல்லாம் முன்னேறிட முடியுமா? திறமை இருக்கு, நான் திறமைய வளர்த்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய ஜாதகமே இல்லை. நான் முன்ன ஒரு 2 ஜாதகம் காமிச்சிருக்கேன், கஷ்டப்படுற ஜாதகம் இல்லை. ஆனா அவர் வந்து ரொம்ப புலம்புறாரு லைஃப்ல அப்படிங்கிறப்போ அவரோட குரோத்தே அவருக்கு தெரியல. நம்ம முன்ன ஒரு 2 ஜாதகம் பார்த்திருக்கோம் அப்படி. ஆமா, அந்த மாதிரிதான் இவனும். ஆனா இவன் வந்து கண்டெய்ன்டா தான் இருக்கான் லைஃப்ல. வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு தான் ஏதோ சரியா படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ஜாதகம் ரொம்ப ஃபைன் ஜாதகம். நம்மளும் வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், என்ன பண்றான் ஏது பண்றான். அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டே இருந்து ஏதாவது அந்த வயசுக்கு ஏத்த கொஞ்சம் ஏதாவது பண்ணான்னா, விஷமம் பண்ணான்னா கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டியதுதான். அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணி உட்கார வைக்க வேண்டியதுதான். மற்றபடி ரொம்ப வெரி ஃபைன் பாய், நல்ல ஜாதகம், நல்லா இருக்கு. சரி சரி சரி, மண்டே மீட் பண்ணலாமா? நீங்க ஃப்ரீயா? ஆமா, மண்டே மீட் பண்ணலாம். பார்க்க வேண்டாம், அவர் வரத புதுசு பார்க்கலாம். ஆமா 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 சரி. இந்த ஜாதகத்துல வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? இல்ல எனக்கு நான் பார்த்தப்போ எனக்கு தோணுது இல்ல, நெகட்டிவா ஒன்றும் தெரியல. ஆமா, கரெக்ட். நம்ம நெகட்டிவ் சொல்லியே தெரிஞ்சது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இந்த ஒரு பையன் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை. பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ற அந்த பையனே அவன் ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கணும் அவளுக்கு. ஆனா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசிக்கான
அவன் ஆக்சுவலா அவன் அப்பா அம்மாட்டே நிறைய பணம் சொத்தெல்லாம் இருக்கு. அவன் ஒண்ணும் பண்ணலைனாலே சௌக்கியமா இருப்பான். ஆமா அப்படித்தான் மனுஷன். ஆமா இல்ல சயின்டிஸ்ட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப போட்டு மூளையை குழப்பணும், சுகத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாடு தூக்கத்தை தியாகம் பண்ணணும், அப்படி எல்லாம் அதெல்லாம் பண்ண தியாகம் பண்ண முடியாது. மாட்டான். இவெல்லாம் பண்ண மாட்டான். ஜாலியா இருப்பான். ஜாலி மேன், ஜாலி லைஃப், ஜாலி மேன் இவன். அடி நல்ல லைஃப், நல்ல ஜாலி லைஃப். இந்த வாழ்றதுக்குன்னே போறதான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இவன். ஓகே ரைட் பாப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசா அனுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் வந்தே ஜெகத்குரும். அப்படியே இல்லை ஜெசிகா.